நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் லட்சுமி பெருமாள் மற்றும் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத சோமேஸ்வரர் கோவில்களில் மாசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சோமேஸ்வரரும் பெருமாளும் 12 நாள் திருவிழாவில் தினமும் இரவு 8 மணிக்கு கேளிக்கை மண்டபத்தில் சோமேஸ்வரர் லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை ஆராதனை நடக்கிறது. நேற்றிரவு 6ஆம் நாள் சோமேஸ்வரர் யானை வாகனத்திலும் லட்சுமி நாராயண பெருமாள் யானை வாகனத்திலும் எழுந்தருளினார். அப்போது தீபதூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. வழிநெடுக பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பெருமாள் திருக்கல்யாணம் வரும் பிப்ரவரி 28 சனிக்கிழமையும், சோமேஸ்வரர் திருக்கல்யாணம் மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து இரவு குதிரை வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வான வேடிக்கை நடைபெறும். மார்ச் 2 பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியும், மார்ச் 4 சோமேஸ்வரர் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மார்ச் 6 திருவிழா நிறைவடைகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைகை ஆற்றின் கரையில் சுயம்புவாக அமைந்துள்ள விசாக நட்சத்திரத்தின் ஸ்தலமான அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவில் சனிப்பெயர்ச்சி விழா வருகிற 6ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி கோவில் முன்பு நடைபெற்றது. இன்று காலை 7 மணி அளவில் முகூர்த்தக்கால் கம்பத்திற்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து முகூர்த்தக்கால் நடப்பட்டது. கோவில் அர்ச்சகர் ராமசுப்பிரமணியன் பூஜை செய்தார். செயல் அலுவலர் இளமதி தலைமையில் பணியாளர்கள் பூபதி, வசந்த், கவிதா உள்ளிட்டோர் சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் ஸ்ரீ சனீஸ்வரர் சாந்தி ஹோமமும், ஸ்ரீ சனீஸ்வரர் பிரீத்தி ஹோமமும் அவரவர் நட்சத்திரங்களுக்கு 9 வகையான சமைத்து வகைகளாலும் மற்றும் 108 வகை மூலிகைகளை நெய்யுடன் சேர்த்து யாகங்கள் நடைபெறும். மற்றும் அவரவருடைய பெயர் ராசிக்கு விசேஷ சிறப்பு வேள்விகளும் நடைபெற உள்ளது. சோழவந்தானில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் மிகவும் பழமை வாய்ந்ததுமான சனீஸ்வர பகவான் கோவிலின் சனிப்பெயர்ச்சி விழா வருகிற 6ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மதுரை மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் சனிப்பெயர்ச்சி விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும். இத்திருத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த மாசி பெருவிழா 14ஆம் நாள் நடைபெற்றது. இதில் மயான கொள்ளை, தீமிதி, திருத்தேரோட்டம் உள்ளிட்ட திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வேண்டுதலாக பல்வேறு பொருட்களை செலுத்தியிருந்தனர். அவ்வாறு பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பகுதியானது நேற்று முன்தினம் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற அம்மனுக்கு காணிக்கையாக ரொக்கம் ரூபாய் 66,97,350, தங்கம் 74 கிராம், வெள்ளி 730 கிராம் உள்ளிட்டவைகளை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருந்தனர். பக்தர்கள் செலுத்திய காணிக்கை உண்டியல் எண்ணும் பணியின் போது மேல்மலையனூர் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சக்திவேல், அறங்காவலர் குழு தலைவர் சேட்டு என்கிற ஏழுமலை, அறங்காவலர்கள் சுரேஷ், மதியழகன், பச்சையப்பன், செல்வம், வடிவேல், சந்தானம், கோவில் மேலாளர் சதீஷ், காசாளர் மணி, கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேல்மலையனூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் திருக்கோவில் பக்தர்கள் காணிக்கை உண்டியல்கள் நிரம்பியது. இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் 5,27,16,754 கிடைத்தது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தினால் ஆன வேல், தாலி, மோதிரம், செயின், தங்கக்காசு போன்றவற்றையும், வெள்ளியால் ஆன காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 565 கிராமும், வெள்ளி 26,265 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1324 கிடைத்தன. இவை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். உண்டியல் எண்ணிக்கையில் திருச்சி மலைக்கோட்டை உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர்
அருட்செல்வம் மற்றும் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர், திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் சௌந்தரநாயகி சமேத கௌதமேஸ்வரர் கோவில் மகாமக குளத்தின் தென்மேற்கு மூலையில் 12 சிவாலயங்களில் ஒன்றாகும். இது மாடு கொன்ற பாவம் நீங்கும் பரிகார ஸ்தலமாகவும் விருச்சிக ராசியினருக்கு சிறப்பு ஸ்தலமாக கருதப்படுகிறது. கௌதம முனிவர் தன் பாவத்தை போக்க சிவனை வழிபட்ட தலம். இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ தலத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது. அது தவிர்த்து ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா 10 தினங்களுக்கு 12 சிவாலயங்கள் மற்றும் 5 வைணவ திருத்தலங்கள் என ஒரு சேர நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா 7 சிவன் ஸ்தலங்களில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசைகள் சமர்ப்பித்தல், மாலை மாற்றும் வைபவம், ஊஞ்சல் மற்றும் நலங்கு வைத்தல் நிகழ்வு நடந்த பிறகு நாதஸ்வர மேளதாளம் முழங்க, சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஜபிக்க, அக்னி வளர்த்து திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு கோபுர ஆரத்தியும் பஞ்ச ஆரத்தியும் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான 12 சைவ திருத்தலங்களிலிருந்து உற்சவர்கள் வருகிற 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசிமக நட்சத்திர தினத்தில் மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் நண்பகல் 12 மணிக்கு ஒரு சேர சமயத்தில் சுவாமி எழுந்துள்ள மாசிமக தீர்த்தவாரி நடைபெறும். கும்பகோணத்தில் உலக பிரசித்தி பெற்ற வட இந்திய கும்பமேளாவிற்கு இணையானது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாமக பெருவிழா. 12 முக்கிய திருக்கோவில்களில் முதலாவது திருத்தலமாக போற்றப்படுகிறது மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு மாசிமக பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 8ஆம் நாளான இன்று விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை, ஆதி கும்பேஸ்வரர், மங்களாம்பிகை என தனித்தனி தேரில் எழுந்தருள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பேஸ்வரா கும்பேஸ்வரா என்று முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். நாளை 9ஆம் நாளான சண்டிகேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் 2ஆம் தேதி திங்கட்கிழமை சைவ திருத்தலங்களில் இருந்து உற்சவர்கள் வருகிற பௌர்ணமியுடன் கூடிய மாசிமக நட்சத்திர தினத்தில் மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் சுவாமிகள் நண்பகல் 12 மணிக்கு ஒரே சமயத்தில் ஒரு சேர எழுந்துருள மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றானதும் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சிறப்பு கொண்டதுமான மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் மாசி பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதனையடுத்து சுவாமிகள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் விழாவின் சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவம் இன்று கோவில் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட மேடையில் மனக்கோலத்தில் மத்தியபுரி அம்மன், சுவாமி நன்மை தருவார் மற்றும் பிரியா விடையுடன் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மனக்கோலத்தில் அருள் பாலித்த மத்தியபுரி அம்மன் மற்றும் சுவாமி நன்மை தருவார், பிரியா விடை ஆகியோரை கண்குளிர தரிசனம் செய்தனர். இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மதுரை அருகே கனகம்பட்டியில் வாழ்ந்த மகா ஸ்ரீ சத்குரு பகவான் பழனி சுவாமிகள் மதுரை வில்லாபுரம் பகுதியில் முதலாக மதுரை ஞானசபை என்ற அமைப்பை நிறுவினார். இங்கு தினசரி வருகை தந்து அருள் பாலித்ததோடு தனது அருள் நிறைந்த இடமாக மதுரை ஞான சபையை மாற்றியமைத்தார். இங்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து அருளாசி பெற்றனர். தமது வாழ்நாளில் பெரும் பகுதியை மதுரை ஞான சபையில் பக்தர்களோடு செலவழித்தார். பகவான் பழனி சுவாமிகளின் பெருமை மிகு போற்றுதலுக்குரிய இடமாக மதுரை சபை விளங்குகிறது.
இங்கு பகவான் பழனி சுவாமிகளை நினைத்து வரும் பக்தர்களின் குறைகளை போக்கும் இடமாக உள்ளதாலும், அறிவு கல்வி போதிக்கக்கூடிய ஞான சபையாக இருப்பதாலும் தினசரி திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து விளக்கேற்றி மனம் உருகி வழிபட்டு செல்கின்றனர். இங்கு மகா ஸ்ரீ சத்குரு பகவான் பழனி சுவாமிகளின் 12ஆம் ஆண்டு குரு பூஜை விழா 27/2/2026 துவங்கி 1/3/2026 வரை 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. பகவானின் அருள் ஆசைகளோடு மதுரை ஞான சபையில் முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்று காலை யாகசாலை பூஜையுடன் குரு பூஜை துவங்கியது. முன்னதாக 12ஆம் ஆண்டு குரு பூஜை என்பதால் மகா ஸ்ரீ சத்குரு பகவானுக்கு விபூதி, நெய், சந்தனம், மஞ்சள் பொடி, பால், பன்னீர், திரவியம் உள்ளிட்ட 12 அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் பக்தர்கள் சரணகோஷம் முழங்க மகா ஸ்ரீ சத்குரு பகவான் சிறப்பு அலங்காரத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளினார். பூப்பல்லக்கு தெற்கு வாசல், டிபிகே ரோடு, ஜெயஹிந்த்புரம், சோலை அழகுபுரம் வழியாக பில்லாபுரம் ஞான சபையை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். பிப்ரவரி 28ஆம் தேதி 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலையில் குரு பூஜை, சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலையில் கொங்கு மண்டலம் பவளக்குடி கும்மி கலைக்குழு சார்பில் வள்ளிக்கும்மி நடனம் நடைபெறுகின்றது. 1/3/2026 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலையில் சத்குரு மகாஸ்ரீ பகவானுக்கு புண்ணிய தீர்த்தங்களால் சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற உள்ளது. இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவரும் பகவானின் திருவடிகளுக்கு நேரடியாக பூஜை செய்ய அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். குரு பூஜை விழா நடைபெறும் 3 நாட்களும் தொடர் அன்னதானம் நடைபெற இருக்கிறது. தங்களை தேடி வந்து அன்பு காட்டி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருள் புரியும் பகவானுக்கு நன்றி செலுத்தும் திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் மதுரை ஞான சபையில் குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பகவானின் 12ஆம் ஆண்டு குரு பூஜை என்பது வெகு சிறப்பு வாய்ந்தது. பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு பகவானின் அருளை பெற்று மகிழலாம்.